இந்த செஷனில் ஸ்க்ரீன் மேலே இருக்கிற இந்த லோகோவை நம்ம பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஷேப்பர் டூல் எடுங்க, ஷிஃப்ட் ப்ளஸ் என் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ரையாங்கலை ட்ரா பண்ணுங்க. இல்லைன்னா இங்கே வந்து பாலிகான் டூல் செலக்ட் பண்ணி ஆர்ட் போர்ட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு 3 அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அந்த ப்ராசஸை கட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணு. ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் போயிட்டு ஆஸ்பெக்ட் ரேஷியோ லாக்காக இருக்கட்டும், ஹைட்டில் மட்டும் 120 என்டர் பண்ணுங்க. ஹைட் எவ்வளோ வேணால் வரட்டும். இப்போ ரெக்டாங்கிள் டூல் எடுத்து இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுங்க. அதுக்கு ஒரு பர்டிகுலர் சைஸ் எடுத்துக்கலாம், அபவுட் 8 எடுத்துக்கலாம் ஹைட் மட்டும். இந்த ட்ரையாங்கலை வந்து ஃப்ளிப் வெர்டிக்கல் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ரிப்பை வந்து இந்த மாதிரி பொசிஷன் பண்ணலாம், இல்லைன்னா அலைன் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் கே ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீபோர்டு இன்க்ரிமெண்ட்டில் 40 செட் பண்ணுங்கள். ஆல் 12 பண்ணி டவுன் ஆரோ ஒரு தரம் 2 தரம் பண்ணால் போதும். இந்த ஸ்ட்ரிப்பை வந்து இப்போ டிலீட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி பாத் ஃபைண்டரில் வந்து மைனஸ் ஃப்ரண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டவுன்வர்ட் ட்ரையாங்கிள் செட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு லெட்டர் ஆர் ப்ளஸ் ஒன்று என்டர் பண்ணுங்க. ஆங்கிள் வந்து 60க்கு செட் பண்ணிடலாம். டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்து இந்த ஸ்மால் ட்ரையாங்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஐபால் மாதிரி இருக்குது பாருங்கள், அதை ஒன்று கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுருங்க. ஃபுல் ரவுண்டடாக வரட்டும். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் ப்ளஸ் எக்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். அவுட்லைன் கலர் வந்து ஃபில் கலராக மாறிடும். அவுட்லைன் கலர் வந்து நன் பண்ணிக்கலாம். இந்த அன்டைட்டில் லோகோ வந்து ரைட் கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் ரீசெட் பவுண்டிங் பாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லோகோவை ப்ரெசென்ட் பண்ணலாம்.